நியூ ஃபிலிமாலயா சேனல் ரசிகர்களுக்கு வணக்கம். ரைட்டர் காசி தினகர். புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பற்றி நிறையா பேசியிருக்கோம். நம்ம சேனலில் நிறைய சேனல்களையும் பேசுகிறாங்க. சில வித்தியாசமான தகவல்களை ஒரு புத்தகத்தின் மூலம் நான் படித்தேன். அது இதுவரைக்கும் யாரும் சொல்லாத ஒரு விஷயத்தை என்னுடைய அருமை நண்பர் மிஸ்டர் சபிதா ஜோசப்ங்கிறவர், அவரும் பத்திரிகைக்காரர், அவர் எழுதின அந்த புத்தகத்தை படித்ததுக்கப்புறம் இவ்வளோ நல்ல விஷயங்களை நம்ம சொல்லலாமே உங்களுக்குங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வந்தது. அதில் அருமையான மேட்ரு என்னன்னு கேட்டால், ஆரம்ப காலத்தில் எல்லா நடிகர்களுக்கும் அது ஏற்பட்டிருந்தாலும் புரட்சி தலைவருக்கு நிறைய அவமானங்கள் அவமரியாதைகள் ஏற்பட்டிருக்கு. பிற்காலத்தில் சொல்லுவாங்க இதே மாதிரி ரஜினிகாந்துக்கு அவமானம் ஏற்பட்டது அதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் புரட்சி தலைவருக்கு ஏற்பட்ட அவமானம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த புஸ்தகம் படிப்பதற்கு முன்னாலேயே இன்னொரு தகவல் எனக்கு கிடைச்சது. அதை சொல்லிவிட்டு இந்த புஸ்தகத்தில் உள்ள விஷயத்துக்கு வரலாம். சர்வாதிகாரிங்கிற ஒரு படத்தில் அவரை மாடர்ன் தியேட்டர்ஸில் தேர்ந்தெடுக்கும் போது அவர் முகம் ஒரு பெண்மைக்குரிய முகம், இது ஒரு ஹீரோவாகக்கூடிய முகம் அல்ல. அந்த கதாபாத்திரத்துக்கு அந்த முகம் பொருந்தாது, அவர் பார்க்குறதுக்கு லேடிஸ் ஃபேஸ் மாதிரி இருக்குன்னு சொல்லி அவரை கிண்டல் பண்ணி, அதுக்காக நீங்கள் இன்றைக்கும் சர்வாதிகாரி பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ரெஞ்ச் பியர்டுவாங்க, இங்கே ஒரு தாடியை ஓட்டுவாங்க, அது இந்த முகத்துக்கு இன்னும் கொஞ்சம் முதிர்ச்சியை கொடுக்கட்டும்ங்கிறதுக்காக. அதுதான் அவருக்கு ஏற்பட்ட பிற்காலத்தில் வந்த அவமானம். ஆனால் ஆரம்ப காலத்தில் சதி லீலாவதின்னு ஒரு படம், அதுதான் அவருடைய ஆரம்ப கால படமாக இன்றைக்கி இதில் சொல்கிறாங்க. அது என்ன காரணம்னா, இந்த எம்ஜிஆரை பற்றின வரலாறில் நான் ஒரு விஷயம் எனக்கு உடன்பாடு இல்லை. என்னென்னா, அவர் முதல் முறையாக நடித்த படம் அப்படிங்கிறத, அவர் சின்ன வேஷம் பண்ணாலும் அதான் முதல் படம். அப்படி நான் நிறைய படம் பார்த்துருக்கேன். சதி லீலாவதி பிரிண்ட் இல்லையோ இல்லையா, சதி லீலாவதி வர்ற பீரியட்லாம் அவர் கொஞ்சம் இதை விட பெட்டரான ரோல் பண்ணுற லெவலுக்கு வந்துட்டார். ஆனால் நீங்கள் ரத்னகுமார் பாடுங்க, இன்றைக்கும் இருக்குது, கிருஷ்ணன் பஞ்சு அதில் ஒரு சீனில் வருவார். அதுக்கப்புறம் அசோக் குமார், எம்கே தியாகராஜபாதர் நடித்த படம் பாருங்கள், அதுலேயும் ஒரு சின்ன ஒரு தளபதி மாதிரி வருவார். ரொம்ப இது இன்னொரு ஆச்சரியம் பார்த்தீங்கன்னா, நான் சொல்ல அந்த படத்தின் பேர் எனக்கு இப்போ கரெக்டாக ஞாபகத்துக்கு வந்துடுது. மீரான்னு ஒரு படம், அதில் நாகையா அவங்கெல்லாம் எம்எஸ் சுப்புலட்சுமி நடித்த படத்தில் ஒரு 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 கூட்டத்தில் ஒரு 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 வரிசை அந்த அரண்மனை சேவகர்கள் மாதிரி நிற்பாங்க பாருங்கள். அதில் ஒரு சீனில் அப்படி கிராஸ் பண்ணி போகும்போது எம்ஜிஆர் அடையாளமே தெரியாது. அந்த மாதிரி எல்லாம் சின்ன 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 வேஷங்களை பொருட்படுத்தாமல், ஐயோ சின்ன வேஷம் நினைக்காம, அவரும் அவருடைய அண்ணன் எம்ஜி சக்கரபாணி அவர்களும் நிறைய சின்ன கதாபாத்திரங்களை செஞ்சு தான் பின்னால் வந்தாங்க. ஆனால் சதி லீலாவதியில் அவருக்கு ஒரு நல்ல கேரக்டர் அமையும் போது, ஐயோ இந்த படத்தின் மூலம் நமக்கு ஒரு வாழ்க்கை அமையும் அப்படின்னு சொல்லி அவருக்கு சொல்லப்பட்ட கேரக்டர் இன்ஸ்பெக்டர் வேஷம் அப்படின்ட்டாங்க. சரி, இன்ஸ்பெக்டர்னால் ஏதோ ஒரு அதுக்குரிய உடையெல்லாம் கொடுத்து இன்ஸ்பெக்டர்னால் அது ஏதாவது நமக்கு கதையில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோல் இருக்குன்னு பார்த்தா, அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரோல் டைல்யூட் ஆகி, அது அந்த ஹீரோட ஃப்ரெண்டு, அவன் ஒன்றும் பெரிய துப்பறி அதிகாரிக்கு அதில் பெரிய வேலை கிடையாது அப்படின்ன உடனே அவர் கொஞ்சம் ஷாக் ஆகிட்டார். அதை விட அவருக்கு அந்த பீரியடில் சதி லீலாவதி நடிக்கும்போது சைக்கிள் ஓட்ட தெரியாது. அந்த காலத்தில் வரும்போது சைக்கிள் எல்லாருக்கும் ஓட்ட தெரிஞ்சுக்கிட்டா வந்திருப்பாங்க. அப்போ என்எஸ் கிருஷ்ணன் கலைவாணர் சொல்லி கொடுத்து அந்த படத்தில் சதி லீலாவதியில் போலீஸ் ஆஃபீஸராக இருந்தாலும் அந்த காலத்து போலீஸ்கள்லாம் சைக்கிளில் வருவாங்க. பிற்காலத்தில் தான் வசதி வந்ததே ஒழிய ஆரம்ப காலத்தில் போலீஸு ஒரு கான்ஸ்டபிளாக இருக்கணும் சைக்கிளில் தான் வருவான். அந்த காலங்கள் அது. அதனால சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடுத்தது கலைவாணர்னு ஒரு குறிப்பு இருக்குது. ஸோ அந்த சதி லீலாவதிக்கு அப்புறம் அவருக்கு நிறைய படங்கள் நழுவி போச்சு. ஒரு படத்தில் எம்கே ராதா அண்ணன் அண்ணன் தான் கூப்பிடுவார். இந்த எம்கே ராதா அண்ணன் மூலம் அவர் அந்த படத்தில் ஒரு டைரக்டர் ராஜா சந்திரசேகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய இயக்குனர். அவர் பின்னால் அசோக் குமார்லாம் டைரக்ட் பண்ணேன். அவர் எம்ஜிஆர் மேலே ரொம்ப பிரியம். ஸோ அந்த மாதிரி ஒரு படத்தில் அவர் சொல்லி போகும்போது அவர் புரட்சி தலைவருக்கு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய பாதிப்பு என்னன்னா, ஒரு டைரக்டர் அவரை ரெக்கமெண்ட் பண்ணி இந்த படத்தில் நடிக்கும் போது டைரக்டருக்கும் அந்த ப்ரொடியூசருக்கும் தயாராக இருந்து டைரக்டர் விலகிடுவார். இப்போ இவர் மட்டும் மாட்டிக்குவார். இவருக்கு அந்த டைரக்டர் இருந்தால் அதுக்குரிய கதாபாத்திரம், நல்ல கேரக்டர், நல்ல சீன்ஸ், காட்சிகள் வரும். இப்போ இந்த ப்ரொடியூசர் வேற ஒரு டைரக்டரை போடும்போது அவன் இவருக்கு கேரக்டர் இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர் ஆக்க மாட்டாங்க. அந்த பாதிப்பு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, வேற ஒரு நடிகரை போடுவாங்க. அவர் அந்த நேரத்தில் பிரபலமாக இருந்த ஒரு நடிகர். அவர் ஏதோ ஒரு அவங்களுக்குள்ள உள்ள ஒரு கருத்து வேறுபாடால் அந்த டைரக்டருக்கும் அவருக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம், ப்ரொடியூசருக்கு வரலாம். அந்த ஹீரோ விலகிடுவார். அந்த ஹீரோ ரோலுக்கு இவரை போடுவாங்க. சரி, இவரை பண்ணட்டும், அதுக்கு பதில் அந்த நேரத்தில் இவர் ஆல்டர்னேட்டிவாக போடுவாங்க. போடும்போது இவருக்கு காதல் அவமானங்களும் அவமரியாதையான பேச்சுகளும் கேட்கும். அது இயற்கை. அந்த ஆள் எப்படி நடிச்சிருந்தாலும் என்ன நடிக்கிறார், நடிப்பே தெரியல, சரி அந்த ஆளை போட்டு பண்ணியிருக்கலாம். ஆனால் அந்த பழைய நடிகர் விலகின நடிகருக்கு வேண்டியவங்க பேசுவாங்க.
இவருக்கு அவ்வளோ நெருக்கமான ஆள்கள் அந்த யூனிட்டில் இல்லைன்னா மட்டம் கட்டி தான் பேசுவாங்க. அதே மாதிரி அந்தமான் கைதின்னு ஒரு படம். அந்த படத்தில் ஒரு கதாபாத்திரத்தை அவர் பேர் சொல்லி கூப்பிடணும். அந்த தங்கை கதாபாத்திரம். அந்த தங்கை கதாபாத்திரத்துக்கு அந்த படத்துக்கு ஒரு பேர் வச்சுருப்பாங்க இல்லையா, இவர் மறந்து போய் மீனா மீனா மீனான்னு கூப்பிட்றாரு. டேக் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. இல்லையா கதாபாத்திரத்தினுடைய பேரையே மாத்துறாரு. மீனா மீனா மீனான்னு சொல்லிட்டு பயங்கரமாக அப்செட் ஆகி ஷூட்டிங் வேணாலும் கேன்சல் பண்ணுவோம். என்ன ஆச்சு உங்களுக்கு, கேரக்டர் நேமையை மாற்றிக்கிட்டு இருக்கீங்களே என்னதுக்கப்புறம் தான் அவருக்கு ஒன்றுமே புரியலை. ஏன்னா இவ்வளோ தூரம் படங்களில் நான் ஓரளவுக்கு நடிச்சுட்டேன், ஒரு கதாபாத்திரத்தின் பேரை கூட விடுவாங்க இல்லையா, கதை சொல்லும் போதே பேரோட தானே சொன்னாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணதுக்கப்புறம் தான் அவருக்கு ஒன்று உள்ளுணர்வு சொல்லிச்சு ஒரு விஷயம். என் தங்கைன்னு ஒரு படம். அந்த படத்தில் ஒரு ரைட்டருக்கு பேர் வந்ததுன்னா என் தங்கை நடராஜன் பின்னால் பெரிய ரைட்டராக இருந்தார், நாடகங்கள் எழுதினார். அவர் எம்ஜிஆரை அனுசரித்து போலியோ இல்லை எம்ஜிஆரோட போய் சேர்ந்து கல்யாணமோ அவர் அதுக்கப்புறம் காணாமலே போயிட்டார். அதில் ஈவி சரோஜா ஆக்ட் பண்ணாங்க அந்த என் தங்கையில். அந்த கதாபாத்திரத்தில் தங்கையாக நடிக்கிற அந்த ஈவி சரோஜாவோட பேர் மீனா. நான் இப்போ ரீசெண்டாக என் தங்கை படம் பார்த்தேன். தற்செயலாக இந்த நிகழ்ச்சிக்கு வர்றதுக்கு முன்னாலேயே என் தங்கை படம் பார்த்தேன். அதில் அவர் ஒரு பாசமானதெல்லாம் பின்னால் ஒரு அண்ணன் தங்கச்சி பாசமான கதை. அதில் தங்கை இறந்துருவா, கடலில் போய் விழுந்து இறந்ததுக்கப்புறம் எம்ஜிஆர் சொல்லுவாங்க முட்டாள்தனமாக, எம்ஜிஆர் ஒரு ஃபைட்லாம் பண்ணுவார், நல்ல நடிகர் இல்லை, அவர் நடிக்கலாம் தெரியாது எல்லாம் யாரும் சொன்னால் அது முட்டாள்தனம். எம்ஜிஆர் மிக அருமையாக நடித்த படங்கள் எல்லாம் நானும் பார்த்துருக்கேன். பிற்காலத்தில் அவர் ட்ரெண்டை மாற்றிக்கிட்டார். என்ன மக்கள் ஒரு கட்சியில் சேர்றாரு, அரசியல் கட்சி, அந்த கொள்கையை சார்ந்து தன்னுடைய கதாபாத்திரத்தை மாற்றிக்கணும், அதுக்கு சப்போர்ட்டாக எழுதக்கூடிய பாடலாசிரியர்களை வச்சுக்கணும் அப்படிங்கிற நிர்பந்தம். அப்பவும் எந்த கட்சிக்காரங்களும் அவரை கட்டாயப்படுத்தலை. அண்ணா நம்ம கட்சி கொள்கையை படத்தில் சொல்லு, இல்லை கலைஞர் சொல்லுலாம் சொல்லலை. அவர் சொன்னதுனால கட்சி பிரபலமாச்சு. இதுதான் உண்மை. அப்போ தான் தெரியுது எனக்கு ஒரு தலைவன் இருக்கின்றான்னு அவர் எங்கேயும் சொல்லுவார். அவர் சொல்கிற அந்த அப்பேற்பட்ட அந்த நாடோடி மன்னனில் சொன்ன வசனம்லாம் இன்றைக்கி அரசியலுக்கு பொருந்தது. ஸோ அவர் இதை வச்சு கட்சியை வளர்க்கணும்னு நினச்சார ஒழிய கட்சியால் அவர் வளர்க்கணும்னு நினச்சிக்கிட்ட தலைவரே இல்லை. மற்றவர்கள் அப்படி இருப்பாங்க. அவர் இதனால் வாங்கி டிஎம்கே கொடுத்த காசில் வீடு வாங்கி வியாபாரத்தில் தோட்டம் கட்டினார். டிஎம்கே எத்தனை படம் எடுத்தாங்க எம்ஜிஆரை வச்சு? நான் கேட்குறேன். அண்ணா எத்தனை படம் எடுத்தார், கலைஞர் எத்தனை படம் எடுத்தார் எம்ஜிஆரை போட்டு? பிற்காலத்தில் எஸ்எஸ்ஆரை வச்சு தான் நிறையா படம் பண்ணார் கலைஞர். காஞ்சி தலைவன் ஒரு படத்தில் தான் எம்ஜிஆரை போட்டார். அப்புறம் எங்கள் தங்கம் கடனை அடைக்கிறதுக்காக எடுத்தாங்க. அவருக்கு கடன் முரசொலி மாறன் கடன் வந்ததுங்கிறதுக்காக அடைக்காக ஒரு படம் பண்ணி கொடுங்கன்னு கேட்க போய் எடுத்து கொடுத்தாரு. ஸோ எம்ஜிஆர் அந்த மீனாங்கிற பாத்திரம் அந்த என் தங்கையில் சொல்லி 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 அது அழுத்தமாக அவர் மனசில் பதிஞ்சிருச்சு. அதனால் அந்தமான் கைதி படத்துலேயும் மீனா மீனான்னு இருக்கார். அப்புறம் சொல்லியிருக்கார், இப்படி எனக்கு அந்த பேர் மறக்க முடியல, அதுவும் அந்த கதாபாத்திரமாகவே வாழ்ந்துட்டேன், பல நாட்கள் அந்த கதையில் நடித்து என் தங்கை இறந்த சோகம் என்னை விட்டு போகல அப்படின்னு சொன்னார். இப்படியெல்லாம் அவர் மேலே குற்றச்சாட்டுகள், நிறையா விஷயங்கள் அவரை பற்றி விமர்சித்த காலங்கள் உண்டு. அவர் அவ்வளோதான் ஓஞ்சி போயிட்டார், அவருக்கு நடிப்பு வராது, அது வராது, இது வராதுலாம் சொன்ன காலங்கள் போக அவர் மிகச்சிறந்த நடிகராகவும் நடித்த படங்களில் எத்தனையோ படங்கள் நான் பார்த்துருக்கேன். ரொம்ப அருமையான படங்களில் நடித்தார். இதற்கப்புறம் பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு படம் தக்ஷ யக்ஞம்னு ஒரு படம், அதுலேயும் என்ன பண்ணிட்டாரு, அவர் நடிக்க வேண்டிய படம், ஆனால் அவரை ரெக்கமெண்ட் பண்ண ஆள் அங்கே இல்லை. ஸோ பிற்காலத்தில் அவர் தெய்வமாக நினைச்ச சில இயக்குநர்களில் கடவுள் மாதிரி கும்பிட்டவங்களில் யாரை சொல்லுவாங்கன்னா எம்ஆர் ராதான்னு இப்போ சொல்கிறீங்கல்ல, அதெல்லாம் பிற்காலம். எம்கே ராதா அவர் அவ்வளோ பெரிய ஒரு நடிகர். அதாவது சந்திரலேகாலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் எம்கே ராதா நடிச்சிருப்பார். நிறைய படங்கள் பண்ணவர். அவர் அபூர்வ சகோதரர்கள் அப்படின்னு பின்னாங்களில் பண்ணாங்க இல்லையா, அது முதல்ல ஜெமினி எடுத்ததில் எம்கே ராதான்னா கந்தசாமி முதலியார் எம்கே ராதான்னு அவர் காலில் எம்ஜிஆர் சிஎம் ஆனதுக்கப்புறம் கூட அவரை காலை தொட்டு கும்பிட்டார். அவ்வளோ பெரிய சாந்தாராம் டைரக்டர் சாந்தாராம் எம்கே ராதா அவங்க காலையில் தொட்டு கும்பிட்டாரு. அது அவருடைய சிபாரிசில் தக்ஷ யக்ஞம்னு ஒரு படம் பண்ணார். ஸோ அதே மாதிரி ராஜா சந்திரசேகர் அந்த டைரக்டரை அவர் சொந்த சகோதரராக கருதினார். அதுக்கப்புறம் டைரக்டர் கே சுப்பிரமணியம் அவர் பிற்காலத்தில் பெரிய டைரக்டராக வந்தார். கச்ச தேவயானி நிறைய படங்கள், டி ஆர் ராஜகுமாரி எல்லாம் அறிமுகப்படுத்தினவர். அவர் பவளக்கொடி இதெல்லாம் படம் எடுத்தவர். அவரையும் தெய்வமும் மதித்தார். எம்ஜிஆருடைய மிகப்பெரிய உயர்ந்த குணமாக என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டின வரைக்கும் நான் நினைக்கிறது, சினிமா துறையில் நன்றி உணர்ச்சிங்கிறது ரொம்ப கம்மி. ஆனால் நன்றி உணர்ச்சி மறக்காதவர் அந்த காலத்தில் புரட்சி தலைவர், அதுக்கப்புறம் சிவாஜி கணேசன். அந்த ரெண்டு மாபெரும் நடிகர்களாக இருந்ததுக்கு காரணம் என்னென்னா, அவங்க தன்னை முதல் முறையாக கஷ்டத்தில் அறிமுகப்படுத்தினவங்களை அவங்க கடைசி வரைக்கும் ஞாபகத்தில் வச்சுருந்தாங்க. அது சிவாஜி கணேசன் ஞாபகத்தில் வைத்திருந்தாலும் அவரையும் மீறி
எம்ஜிஆர் அவங்க கஷ்டப்பட்ட காலத்தில் உதவி செஞ்சார். அவங்க வீடு ஏலத்துக்கு போன அந்த வீடை எடுத்து அவங்களுக்கே மீட்டு கொடுத்தாரு. படம் இல்லாமல் கஷ்டப்பட்டவங்களை புறம் கூப்பிட்டு நான் படம் பண்ணுறேன், படத்தை ஆரம்பிங்கன்னு சொல்லி எத்தனையோ பேரை உருவாக்குனார். அவர் செஞ்ச தானம், தர்மம், புண்ணியம், பல பேருக்கு செஞ்ச உதவிகள், ஃபைட் மாஸ்டர், அது மாதிரி இந்த கூட நடித்த நடிகர்கள், நாடக கலைஞர்கள், எத்தனையோ பேருக்கு அவர் அவங்களுக்காகவே எம்ஜிஆர் நாடகம் மன்றம்னு வச்சு அவங்களுக்கு எவ்வளவோ உதவிகள் செஞ்சார். அந்த மாதிரி ஒரு நடிகர் இனிமேல் பிறக்கவே முடியாது. ஏன்னா புரட்சி தலைவர் தான். இன்றைக்கி யாரும் நாங்கள் தர்மம் செய்கிறோம், நாங்களும் மக்கள் திலகம், நாங்களும் மக்கள் நாயகன்னு சொல்கிறாங்களே ஒழிய அந்த இடம் காலியாக தான் இருக்குது. புரட்சி தலைவரை பற்றி எப்போ பேசினாலும் விஷயங்கள் தோண்ட அப்படி சுரங்கம் மாதிரி வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி அவ்வளவு விஷயங்கள் இருக்குது. இன்னும் சில செய்திகளை நம்ம படித்தது, பார்த்தது, கேள்விப்பட்டதில் அடுத்த எபிசோடில் உங்களோட மறுபடியும் புரட்சி தலைவரை பற்றி பல அரிய தகவல்களோடு சந்திக்கும் வரை தற்காலிகமாக விடைபெறுவது ரைட்டர் காசி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.